இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம். இறை வார்த்தைகள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, இதோ விண்ணிலிருந்து உண்மையிலேயே விடியல் நம்மை தேடி வருகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இதோ இன்று இரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட காத்திருக்கிறோம். அவருடைய பிறப்பை செக்கரியா இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். முன்னறிவிக்கிறார், விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஆசீர்வாதமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனம்! விண்ணிலிருந்து மண்ணகத்தை நோக்கி கடவுள் குழந்தையாக பிறக்க இருக்கிறார். காரிருளில் நடந்து வரக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் பேரொளி விண்ணிலிருந்து விடியலாக வர இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நோய்களினால், குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளினால், கடன் பிரச்சனைகளினால், தீய பழக்க வழக்கங்களினால் நாம் அமைதியை இழந்து ஒரு வகையான இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதோ உங்களுடைய கவலைகளை எல்லாம் மறந்து விடுங்கள். விண்ணிலிருந்து விடியல் உங்களை தேடி வருகிறது. மீட்பராம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறக்க இருக்கிறார். இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வரக்கூடிய பிறப்பாக இருக்கட்டும். உங்கள் நோய்களிலிருந்தும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ செக்கரியா
திருமுழுக்கு யோவானின் தந்தை வானதூதரை ஆலய பணி செய்து கொண்டிருந்த பொழுது நேரடியாக கண்டவர். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று முன்னறிவிக்கிறார். வானதூதரை நேரடியாக சந்தித்தவர். நிச்சயமாக மாபெரும் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடியல் தேவைப்படுகிறது, விடுதலை தேவைப்படுகிறது. பல நிலைகளிலே நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள், இந்த சமூகம் நம்மை ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டி போட்டு இருக்கலாம். நாம் ஒரு வகையான இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம், விடியல் நம்மை தேடி வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான வசனத்தை இதோ இந்த நாளிலே இந்த திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா சொன்னது போல, விண்ணிலிருந்து விடியல் உங்களை தேடி வருகிறது, கவலைப்படாதீர்கள் என்று இந்த நாளிலே நாம் சொல்லுவோம். சக மனிதர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனம் இது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆம், கடவுள் பல நிலைகளில் இதோ இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், விடியலை கொடுத்திருக்கிறார். நன்றியோடு நாம் இந்த நாளிலே அவரை நினைத்து பார்ப்போம். அவர் கடவுளாக இருந்தாலும் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை தேடி வருகிறார், மக்களை தேடி வருகிறார். நாம் இன்று மக்களை தேடி செல்கிறோமா? உறவுகளை தேடி செல்கிறோமா? பல நேரங்களிலே சக மனிதர்கள் நமக்கு தொல்லையாக தெரிகிறார்கள், எரிச்சலாக தெரிகிறார்கள், சுமையாக தெரிகிறார்கள். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், இந்த அகில உலகத்தை உண்டாக்கியவர் மக்களை தேடி வருகிறார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, விடியல் நம்மை தேடி வருகிறது. மீட்பர் நம் மத்தியிலே குடிகொள்ள, இம்மானுவேலனாக எப்பொழுதும் நம்மோடு இருப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வர இருக்கிறார். இதோ அந்த ஆண்டவர் நம்மோடு, நாம் யாரோடு? அந்த ஆண்டவர் மக்களை தேடி வருகிறார், நாம் மக்களை தேடி செல்கிறோமா? அந்த ஆண்டவர் அரும்பெரும் செயல்களெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார், அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? இதோ பிறக்க இருக்கக்கூடிய கிறிஸ்து, வர இருக்கக்கூடிய விடியல் உங்களை தேடி வரட்டும். உங்கள் மத்தியிலே அவர் இயேசு பிறக்கட்டும். நிச்சயமாக விடியல் உங்களை தேடி வரும். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. விண்ணிலிருந்து விடியலாக எங்களை தேடி வரும் இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு அருளை, ஆசீர்வாதத்தை பொழிய எங்களோடு வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விண்ணிலிருந்து விடியல் எங்களை தேடி வருகிறது. மீட்பராம் இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வருகிறார். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் நோய்களினால், கடன் பிரச்சனைகளினால் இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதோ இயேசுவே ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு விடியலாய் வருவீராக. முழுமையான உடல் உள்ள சுகத்தை தார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தார். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக. இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்தருளும். நீரே அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு இறங்குவீராக. பரிவு கொண்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் அமைதியும் நிலைத்திருப்பதாக. இயேசுவே, நாங்கள் ஒற்றுமையாக இருக்க உகந்த சூழலை நீர் தாரும். இதோ திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, தேர்விலே வெற்றி பெறுவதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி தாரும். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து பெரும் மகிழ்ச்சினால் இவர்களை நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.